சேராமல் போன Hey guys, welcome back to our Riya creation. நான் உங்கள் ரியா. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீச் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லேயும் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு XML ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் XML ஃபைல்லாம் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த எடிட்டில் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. நீங்களும் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் பீட் மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இமேஜஸ் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எப்படி வந்துட்டு இமேஜஸ் ஆட் பண்ணுறது, தென் எப்படி வந்துட்டு எஃபர்ட்ஸ் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறது அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு மீடியாவில் போய்ட்டு நீங்கள் வச்சுருக்க ஃபோல்டரை வந்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருக்க இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபில் காம்போஷன் ஏரியான்றதை கொடுத்துக்கலாம். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபில் காம்போஷன் ஏரியான்றது கொடுத்துக்கோங்க. தென் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு தென் தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அந்த இமேஜஸ் வந்துட்டு இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக ஜூம் பண்ணிக்கலாம். தென் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்க நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் வந்துட்டு அதுவே மூவ் ஆகிடும். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த இமேஜஸ் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அகைன் வந்துட்டு செகண்ட் இமேஜ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அகைன் வந்துட்டு தேர்ட் இமேஜும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட இருக்க இமேஜஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு இப்போ நம்ம எப்படி ஆட் பண்ணமோ அதே மாதிரி வந்துட்டு வீடியோட எண்டு வரைக்கும் எல்லா இமேஜஸுமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு கரெக்டாக இமேஜஸ் வந்துட்டு லைனாக வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டேன். நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நான் 2 எஃபர்ட் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த 2 எஃபர்ட்டும் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எந்த இமேஜஸ்க்கு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொல்வேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் எஃபர்ட்டை வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்க எல்லா எஃபர்ட்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு காப்பி ஆகிடும். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அகைன் பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அகைன் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் இமேஜை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபர்ட்ஸ் காமிக்கும், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு இமேஜஸ்க்கு பேஸ்ட் பண்ணிவிட்டு செகண்ட் இமேஜ் வருது. ஸோ அந்த இமேஜ் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அகைன் எஃபர்ட்ஸில் போயிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபோர்த் இமேஜ் வருது, அதை எம்டியாக விட்டுட்டு தென் ஃபிஃப்த் இமேஜை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து வந்துட்டு ஃபஸ்ட் எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் எஃபர்ட்டை வந்துட்டு ஒரு இமேஜ்க்கு பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டில் உள்ள இமேஜஸ்க்கு பேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ் வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் இமேஜ் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். அப்போ சிக்ஸ்த்தை வந்துட்டு பேஸ்ட் பண்ணாமல் செவன்த் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு ஒரு இமேஜ் விட்டுட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ ஒரு இமேஜ் விட்டு நம்ம கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அகைன் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அகைன் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு நான் செகண்ட் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அந்த செகண்ட் எஃபெக்ட் வந்துட்டு இப்போ கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ எப்படி பேஸ்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு இமேஜ் விட்டு நான் பேஸ்ட் பண்ண சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண சொல்கிறப்ப கரெக்டாக வந்துட்டு ஒரு இமேஜ் நான் விட சொன்னேன் இல்லையா, அந்த இமேஜஸில் தான் வந்துட்டு நம்ம செகண்ட் எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் இமேஜில் வந்துட்டு ஃபஸ்ட் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் செகண்ட் இமேஜ் வந்துட்டு எம்டியாக விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தேர்ட் இமேஜ் வந்துட்டு ஃபஸ்ட் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணியாச்சு. தென் ஃபோர்த் இமேஜ் எம்டியாக இருக்குது, அந்த இமேஜஸில் வந்துட்டு கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு கரெக்டாக பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் எம்டியாக இருக்க இமேஜஸில் நீங்கள் செகண்ட் எஃபெக்ட் வந்துட்டு கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ வீடியோட எண்ட் வரைக்கும் வந்துட்டு செகண்ட் எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. தென் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எஃபெக்ட் வந்துட்டு கரெக்டாக பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 1080 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரேம் ரேட் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு குவாலிட்டியும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஹையில் வச்சுக்கோங்க. கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டியூட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.